நம்ம யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போக தேவையே கிடையாது. அப்போ எனக்கு எப்போ தாங்க நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சிலருக்கு. அதனால தான் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறது என்னென்னா, நியாயத்தை பார்க்கணும், நியாயத்தை வாங்கணும். இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், வையறதுன்னா திட்டுறது, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். சிலர் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய திட்டு கொடுப்பாங்க. எப்படி திட்டு கொடுப்பாங்கன்னா, நீ இதெல்லாம் எனக்கு சொல்கிற, கர்த்தர் ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்ப்பார் பாரு. அப்படி சொல்லக்கூடாது. மாறாக நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, உங்களுக்கு முன்னாடி நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நான் ஒரு வாயில்லாத ஜீவனை போல நின்று கொண்டிருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு முன்பாக நான் கேவலமாக கூட பேசப்படலாம். மனிதர்கள் என்னை துச்சமாக நினைக்கலாம். அவர்கள் என்னை தூக்கி எறிகிற மாதிரி காரியங்களை செய்யலாம். நான் எந்த விதத்திலும் ஆர்கியூ பண்ண போக மாட்டேன். உங்கள் கையில் கொடுத்துட்றேன் ஆண்டவரே.